ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய வணக்கம். மறுபடியும் உங்களை ஒரு லாங் வீடியோவில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீக்கெண்ட் ட்ரிப், லாங் வீக்கெண்ட் இல்லையா, இண்டிபெண்டன்ஸ் டே வந்தது. ஸோ வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 4 நாள் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 3 days வந்துட்டு அப்படியே ட்ரிப்பு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் போனோம். ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா தஞ்சாவூர் தான் போனோம். தஞ்சாவூர் ரூட் வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் திருவையாறு வழியாக தஞ்சாவூர் போனோம். ஸோ 4 hours, சென்னை டு தஞ்சாவூர் 4 hours. ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்ம ஹெவி டிராஃபிக்கு. அதோட ரோடு வேலை வேறு அங்கங்கே நடந்துட்டு இருந்தனால 6 hours ஆயிடுச்சு நாங்கள் ரீச் பண்ணுறதுக்கேவும். ரொம்ப லேட்டாக தான் போனோம். ஸோ ஆண்டு வேலை பயங்கர பசி. இந்த அம்மா இவங்க வந்துட்டு விழுப்புரம் பக்கத்தில் வந்து இந்த ஜிஎஸ்டி ரோட்லேயே வந்து வச்சுருப்பாங்க. எப்போ இங்கே இந்த இடம் கிராஸ் பண்ணாலும் இவங்ககிட்ட வந்து கூழ் வாங்கி குடிப்போம். ஏன்னா கரெக்டாக இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு செம பசியாக இருந்தனால ஃபஸ்ட்டு கூழ் குடிச்சிடலாம் அப்படின்ட்டு நல்லா வயிறே நல்லா குளிர்ந்து போச்சு. அப்படியே குளுன்னு சூப்பராக குடிச்சிட்டு கிளம்புனோம். இவங்க வந்து ஒரு வேர்க்கடலை துவையல் கொடுப்பாங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவங்ககிட்ட ரெசிபியும் கூட நான் கேட்டு வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்ககிட்ட. ஸோ எல்லாம் அந்த அப்பளம்லாம் வந்துட்டு நிறைய வைப்பாங்க. எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்கம்மா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப நல்லா ரெகுலராக போகிறனால நல்லாவே வந்துட்டு அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்ககிட்ட சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் கிளம்பியாச்சு. ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு தஞ்சாவூர் போகிறதுக்கு. தஞ்சாவூர் போய் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ரெகுலராக போவோம். நரேனுக்கு வந்து அந்த கோவில் ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு பிடிச்சி வர ஒரு கோவில்னால் அந்த தஞ்சை பெரிய கோவில் தான். ஸோ ஆண்டி வேலை ஒரு லஞ்சை வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். அது எங்கே சாப்பிட்டோம் சரியாக ஞாபகம் இல்லை. பட் ஆனால் அங்கே வந்து ரொம்பவே சுமாராக இருந்தது. அதோட அப்படியே கிளம்பியாச்சு. இங்கே வந்து நிறைய காவிரியோட கிளை ஆறுகள் இதெல்லாம் இருக்கும். இது வந்து கொள்ளிடம் ஆறுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வழியாக வந்துட்டு நாங்கள் வந்து தஞ்சை வந்து போயிட்டே இருக்கோம். ஸோ ஆண்டிவேல பார்த்திங்கன்னா நிறைய அந்த வயல்வெளி இதெல்லாம் அப்படியே தஞ்சையை நெருங்க வந்துட்டு அந்த வயல்லாம் வந்து நமக்கு தெரியும். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். சோழ நாடு சோறு உடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நெற்களஞ்சியம்னு அது கரெக்டாக தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் வயல், அதோடு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஆறுகள் குளங்கள்னு எங்கே பார்த்தாலும் நீர்நிலைகள் அதெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ பார்த்துட்டே வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்து நாங்கள் போயிட்டுருந்தோம். தஞ்சாவூர் வந்துட்டு எப்போவுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ் அது. ஸோ எப்போவுமே வந்து கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் நடந்து போகிற வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்க மாதிரியே ரூம் புக் பண்ணிக்குவோம். ஸோ அது மாதிரி தான் இந்த வாட்டி வந்து அபிஸ் ரெசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் வந்து மேக்மை ட்ரிப்பில் தான் புக் பண்ணியிருந்தோம். ரொம்பவே வந்து கோவிலுக்கு வந்து வாக்கபிள் தான், பக்கத்துலேயே இருக்கும். இந்த திலகர் திடல்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த அபிஸ் ரெசிடென்சி இருக்குது. இங்கே பக்கத்துலேயே எல்லாமே நம்ம சாப்பிட்றதுக்கு போகிற ஹோட்டல் எல்லாமே வந்து பக்கத்துலேயே இருக்குது. எல்லாமே வாக்கபிள்லேயே இருக்கனால நம்ம வந்து கார் எடுக்கவே தேவையில்ல. கொண்டு போய் ஹோட்டலில் பார்க் பண்ணிட்டோன்னா அதோட திரும்பி நம்ம ரிட்டன் வரும்போது எடுத்துக்கலாம். ஸோ ஓரளவுக்கு நம்ம வந்து நடந்து போயே எல்லாமே பார்த்துக்கிற மாதிரி டிஸ்டன்ஸில் இதை வந்து நாங்கள் வந்து புக் பண்ணோம். ரூம்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ஹைஜீனிக்காக நல்லா இருந்தது. நமக்கு முக்கியமாக வந்து பாத்ரூம் தான் நமக்கு க்ளீனாக இருக்கணும்னு பார்ப்போம். ஸோ அதுவுமே வந்துட்டு எந்த ஸ்மெல் எதுவும் இல்லாமல் ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. ஆப்போசிட் ரூமில் நரேன் வந்து ஸ்டே பண்ணியிருந்தா, நாங்கள் வந்து இந்த ரூமில் இருந்தோம். ஸோ இதுதான் வந்து இந்த திலகர் திடல். இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த அபிஸ் ரெசிடென்சி இருக்குது. இந்த திடல் வழியாகவே நம்ம கிராஸ் பண்ணி போனோம்னா கோவில் போயிடலாம். ஸோ வாக்கபிள் தான், நடந்தே அழகாக நம்ம வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு அதனாலேயே வந்துட்டு பக்கத்துலேயே வந்து இந்த ஹோட்டல் வந்து புக் பண்ணியிருந்தோம். ரொம்பவே நல்லா நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராகவே இருந்தது. ரூம் செக்இன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். சரி கொஞ்சம் படுக்கலான்ட்டு. இவங்க ட்ரைவ் பண்ணிட்டு வந்தனால ரொம்பவே டயர்டாயிட்டாங்க. ஸோ பயங்கர டிராஃபிக் வேறு, அன்றைக்கி லீவுங்கிறனால எல்லோரும் ஊருக்கு கிளம்புறாங்களே, பயங்கர டிராஃபிக்காக இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நடந்து போகலாம் அப்படின்னு. கோவில் வந்து பக்கம்தான், ஆனால் நாங்கள் கொஞ்சம் அந்த தஞ்சாவூர் தெருக்கள் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாக்கிங் மாதிரி அப்படியே நடந்து போனோம். ஸோ இது வந்து அப்படியே போனோம். எப்போவுமே வந்துட்டு நம்ம டூர் போகிறோம் அப்படின்னா அந்த பிளேஸை மட்டும் போய் பார்க்காம அந்த ஊர் கொஞ்சம் எல்லாமே அதை நம்ம எக்ஸ்ப்ளோர், ஃபுட்டு எல்லாமே எக்ஸ்ப்ளோர். ட்ராவல்னாவே அதுதான், ஃபுட்டு மெயினாக வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வாட்டி வந்து செம்மையாக இருந்தது. இந்த ட்ரிப்பே வந்து ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஸோ அப்படியே இந்த தஞ்சாவூர் தெருக்கள்லாம் வந்துட்டு அப்படியே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு சும்மா கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனோம். இங்கே இருக்க இந்த தெருக்கள் பேர் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா பாருங்களேன், இந்த செங்கல் கட்டின அந்த பழையாறை மாதிரியே இங்கே வந்து இருந்தது. ஸோ இந்த மாதிரி இடிஞ்சு இருந்தது பாருங்கள். ரொம்ப இந்த மாதிரியான இடம்லாம் நம்ம நிறைய அங்கங்கே இருக்குது. அந்த மிச்சம்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் அந்த பில்டிங்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது, அந்த காலத்தில் இருந்தது. ஸோ அப்படியே ஈவினிங் போயிட்டு ஒரு
பக்கத்தில் வந்துட்டு ஒரு சின்ன ஹோட்டல் இருந்தது. சரி காஃபி குடிக்கலாம் அப்படின்ட்டு. மெயினாக வந்து நம்ம வீட்லேயே நல்லா காஃபி குடிப்போம். அதுவும் இந்த தஞ்சாவூர் கும்பகோணம்னா கேட்கவே தேவையில்லை, காஃபி தான் இங்கே. குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வாக் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து சரி கோவில் ரொம்ப லாங்குன்னு சொன்னாங்களா, அதனால் ஆட்டோ எடுத்தாச்சு. ஆட்டோலேயே அப்படியே போயிட்டு வந்தோம். நம்ம காரில் வந்துட்டு அப்படியே கார்லேயே உட்காந்து போயிட்டு கார்லேயே வந்தோன்னா அதில் வந்து அந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, பார்க்குறதுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் அதெல்லாம் வந்து இருக்காது. நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நடந்து போகிறது, அப்புறம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்து ஆட்டோலேயே வந்துட்டு கோவில் வந்துட்டோம். இந்த தஞ்சை பெரிய கோவில் வந்து வந்தோம் அப்படின்னா சும்மா ஒரு டைம் வந்து இப்படி பார்த்துட்டு போகிறதுலாம் திருப்தியே இருக்காது நமக்கு. ஈவினிங் ஒரு டைம் அந்த நைட்டு விஷன் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும். அந்த லைட்டிங்கோட நைட் டைம் ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி மார்னிங் ஏர்லி மார்னிங் ஒரு 6-7 o'clock அங்கே இருக்க மாதிரி வந்து பாருங்கள். அந்த கோவில் அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இருக்கும். ரொம்ப வந்து மனசுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். ஸோ எப்போ நாங்கள் கோவில் தஞ்சாவூர் வந்தாலும் ஆசதீர பார்த்துட்டு தான் நாங்கள் அந்த இடத்துக்கு கிளம்புவோம். ஒன்று ஈவினிங் ஒரு டைம், மார்னிங் ஒரு டைம் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டே இருப்போம். அதாவது எது எங்கே இருக்குது எல்லாமே நல்லா தெரியும். இருந்தாலும் அது வந்து ஒவ்வொரு டைமும் வந்து அப்படியே ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ ஒரு அழகுங்க. தமிழ்நாட்டில் நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கிறதே எனக்குலாம் ரொம்ப பெருமையாக இருக்கும். நம்ம தஞ்சை பெரிய கோவில் மாதிரி இருக்கிற ஒரு ஊரில் வந்து நம்மலாம் இருக்கோம் அப்படிங்கிறதே வந்து உண்மையாகவே நம்மளாம் பிளஸ்டு தான். ஸோ இங்கே வந்தப்போ நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டேங்கிறதுனால வந்து தேசிய கொடி வந்து டிஸ்பிளே இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு போனோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. நைட்டு அந்த அப்படியே இருட்டாக லைட்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கே. நிறைய வந்து பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன் புக்கு படித்தவங்களும் சரி, இப்போ மூவி பார்த்துருக்கவங்களுக்கு, புக்கு படித்தவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். மூவி எப்படின்னு தெரியல, நான் படம் பார்க்கல, அதனால் எனக்கு அதை பற்றி தெரியாது. பட் ஆனால் புக்கு படிச்சிருக்கனால அந்த சோழர்களோட இது வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆர்வம். சோழர்கள்னால் ரொம்ப இஷ்டம், பார்க்க ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன் வந்து புக்கில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ராஜராஜ சோழன் வந்து இளவரசராக ஆக மாட்டார். அதாவது ஆகிறதுக்கு முன்னாடி அந்த அரசியல் சூழ்நிலை எப்படி இருந்தது, நாட்டில் என்னெல்லாம் நடந்துட்டு இருந்தது, அதுதான் வந்து பொன்னியின் செல்வனில் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணி உடையார் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதியிருக்கிற உடையார் புத்தகத்தில் பார்த்திங்கனாக்கா இந்த தஞ்சை பெரிய கோயில் எப்படி கட்டினாங்க, அது கட்டும்போது எப்படி இருந்தது சூழ்நிலை, நாட்டில் சூழ்நிலைகள் எப்படி இருந்தது, அந்த தஞ்சை பெரிய கோயிலை எப்படி கட்டினாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து புக்கு படிச்சிங்கன்னா, பொன்னியின் செல்வன் படிச்சிருந்தீங்கன்னா உடையாரையும் படிச்சுடுங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த கோவில் எப்படி கட்டினாங்க அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. அந்த முக்கியமாக வந்து சொல்லணுன்னா அந்த 180 டன் எடை இருக்க அந்த கல் தூக்கி மேலே வச்சுருக்காங்க இல்லையா, அது வந்து எப்படி அந்த டெக்னாலஜியே இல்லாத காலத்தில் அது எப்படி அங்கே மேலே கொண்டு போய் வச்சாங்க அப்படிங்கிறதெல்லாமே அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த உடையார் வந்து நீங்கள் படித்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா அங்கெல்லாம் ஈவினிங் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஸோ சிம்பிளாக வந்து இட்லி சாப்பிட்டோம். இந்த பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அநியாயங்க. இது வந்து ஒரு 5 பீஸாக என்னமோ தான் இருந்தது. ஸோ நேஷ்னல் பிளாட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி இண்டிபெண்டன்ஸ் டேக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. பார்த்தா 400 ரூபா பில்லை போட்டாங்க. அந்த 4 பீஸுக்கு 400 ரூபாயா, ரொம்ப அநியாயமாக இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தாச்சு. ஸோ மார்னிங் வந்து வியூ இப்படி தான் சூப்பராக இருந்தது. பக்கத்தில் வந்துட்டு ஒரு காஃபி பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அத்தன்டிக் ஹோட்டல் சூப்பராக இருந்தது. இது வந்து பக்கத்தில் வாக்கபிள்லேயே இருந்தது. அபிஸ் ரெசிடென்சிக்கு பக்கத்துலேயே இருந்தது. இது வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்கே காஃபி பேலஸ்னு. இங்கே காஃபி சாப்பாடு எல்லாமே செம்மையாக இருந்தது. இது வந்து அப்படியே வீடு மாதிரியே இருக்கும். அந்த ஹோட்டல் வந்து வீடு வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஹோட்டலாக. ரொம்ப இந்த காஃபி பேலஸ்ன்ற பேரில் நிறைய இருக்குது. பட் ஆனால் இது வந்து ரொம்ப அத்தன்டிக். இது வந்து அந்த காலத்துலேருந்தே, ரொம்ப பழைய காலத்துலேருந்தே இது இருக்குது. இந்த ஹோட்டல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா, தஞ்சாவூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே போய் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பாடு எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. அங்கேருந்து அப்படியே நடந்தே வந்து கோவிலுக்கு வந்தாச்சு. இது வந்து அப்படியே நாங்கள் அப்படியே மார்னிங் வாக்கிங் மாதிரியே வந்துட்டோம். இந்த நடந்து வரதே வந்துட்டு ரொம்ப அருமையாக இருந்தது.
அந்த மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்துட்டு நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா அதோட வைபே செம்மையாக இருக்கும், தனி தான். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக நரேன் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு 7th 8th இருக்கும்போது அடிக்கடி வருவோம் நாங்கள் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் ரொம்ப ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் வரோம். இப்போ வரும்போதும் வந்துட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு வரத்துக்கே மனசே வராது, அவ்வளோ அருமையாக இருக்கும். பார்த்துட்டே இருக்கலாம் போல தான் இருக்கும். அந்த இடத்த விட்டு வரத்துக்கு நமக்கு மனசே இருக்காது. எப்பவும் இது இந்த தஞ்சை பெரிய கோயிலும் சரி, அதே மாதிரி திருச்சி ஸ்ரீரங்கமும் சரி, அங்கெல்லாம் போனோம்னாக்கா நான் சொல்கிறது, என்னை இங்கேயே விட்டுட்டு போயிடுங்க, பேசாமல் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. இந்த 2 கோவிலுமே அவ்வளோ பிடிக்கும். அங்கே போயிட்டேன்னா வரத்துக்கு மனசே வராது. என்ன உலகம், அவுட்டர் உலகம், அதை பற்றி அதெல்லாம் யோசிக்கும் போது இதெல்லாம் என்ன வாழ்க்கை நம்ம வாழ்கிறோம், இப்படியே பேசாமல் கோவிலே இருந்துடலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அமேசிங்காக இருந்தது. அங்கே அந்த இடத்த விட்டு வரத்துக்கே வந்து சுத்தமாக மனசே இல்லை. பார்க்க அப்படியே பிரமிப்பாக இருக்குது. நான் வந்து வீடியோ எடுத்தது என்னமோ கொஞ்சம் தான், ஆனால் அதுக்கப்புறமா ஃபுல்லாக நம்ம ரசித்து பார்க்குறது தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கேமராலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் நின்று அப்படியே ஊற்று பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடமே. வந்து ரொம்ப வந்து ஒரு பாசிட்டிவ் வைபோடு அவ்வளோ அருமையாக இருக்குது. நல்ல விசேஷமாகவும் இருந்தது அன்றைக்கி. ஏதோ ஒரு விசேஷம், அங்கங்கே அபிஷேகம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே பார்த்துட்டே அப்படியே வந்து அடுத்து நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கும்பகோணம் போனோம். ஸோ இன்றைக்கி வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே கும்பகோணம் கிளம்புனோம். நீங்கள் ஒரு வாட்டியாவது இந்த தஞ்சாவூர் வரலைன்னா கண்டிப்பாக வந்து பார்த்துருங்க. இதெல்லாம் லைஃப்பில் நம்ம வந்து ஒரு டைமாவது வந்து பார்க்கணும். ரொம்ப அழகான ஒரு கோவில். எவ்வளோ அழகாக ரசித்து கட்டியிருக்காங்க பாருங்கள். ராஜராஜ சோழன் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, இந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காரு, கட்டியிருக்காரு. நம்ம வந்து இந்த ஜென்ரேஷன்லேயும் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இதெல்லாம் நம்மளோட பொக்கிஷன் தான் கண்டிப்பாக. அடுத்து நாங்கள் அங்கேருந்து கும்பகோணம் கிளம்பிட்டோம். கும்பகோணம் ஒரு அல்டிமேட் ஒரு ஊர். எனக்கு வந்து ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்குது, கொஞ்சம் நம்மளை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கணும், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா நாங்கள் டக்குன்னு கிளம்பி வர்றது கும்பகோணம் தான். ஸோ அடிக்கடி கும்பகோணம் வந்துடுவோம். வந்து எப்படி 2 days 3 days அப்படி ஸ்டே பண்ணிவிட்டு ஃபுல்லாக கோவிலெலாம் வந்துட்டு பார்ப்போம். எல்லா கோவிலும் ஒட்டு மொத்தமாக அப்படி வந்து நம்ம பார்க்காம, நம்ம வந்து ஒரு கோவில் பார்த்தாலும் அதை நல்லா அப்படியே நிதானமாக ரசித்து பார்த்து நம்ம வரணும். அதுதான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனாலேயே கும்பகோணம் நாங்கள் அடிக்கடி போவோம். ஸோ இந்த வாட்டியும் வந்துட்டு போயிட்டு ரூம் வந்து செக்இன் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து ஆட்டோ தான் எடுத்துகிட்டு பட்டீஸ்வரம் போனோம். அன்றைக்கி வந்து கடைசி வெள்ளிக்கிழமை, வரலட்சுமி விரதம் வேறு. ஸோ அதனால் வந்து துர்க்கையை பார்க்குறதுக்கு தான் மெயினாக நான் வந்து. ஸோ அதனால் வந்து பட்டீஸ்வரம் கிளம்பிட்டோம். இது வந்து தாராசுரம் வழியாக போகணும். இந்த வாட்டி தாராசுரம் மிஸ் பண்ணிட்டோம். எப்போவுமே தாராசுரம் வந்து பார்த்துட்டு தான் போவோம். இந்த வாட்டி டைம் இல்லை, அதனால் வந்து பட்டீஸ்வரம் வந்தால் செம்ம கூட்டம். அன்றைக்கி கடைசி வெள்ளிக்கிழமை வேறு, ஆடி வெள்ளி இல்லையா? ஸோ செம்ம கூட்டம், க்ரௌடு பயங்கரமாக இருந்தது. க்யூலையே நின்று சாமி கும்பிட்டு வரத்துக்குள்ளேயே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. துர்க்கை வந்து இங்கே இருக்க துர்க்கையை கண்டிப்பாக வந்து பாருங்கள். பட்டீஸ்வரம் ரொம்ப வந்து அழகான துர்க்கை, அவ்வளோ அருமையான அழகாக அம்சமாக இருக்கும் சாமி, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து கடைசி வெள்ளிக்கிழமை வந்துடணும் அப்படின்ட்டு வந்தாச்சு. வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பணும். இங்கே வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசலாறுன்னு சொல்லுவாங்க. பொன்னியின் செல்வன் படித்தவங்களுக்கு இது நல்லா தெரியும். குந்தவை வந்துட்டு இங்கே வந்து வந்தியத்தேவனை மீட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம புக்கில் படிக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லஞ்சுக்கு போன இடம் வந்து அங்கே கும்பகோணத்தில் வந்து ஆதிகும்பேஸ்வரர் கோவில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அங்கே கோவிலுக்குள்ளே மங்களாம்பிகான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் தான் இருக்கும். ஆனால் வந்து அத்தன்டிக் நம்ம ஃபுட்டு சாப்பிட்லாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப காஃபிலாம் வந்துட்டு A1ங்க. கும்பகோணம் டிகிரி காஃபின்னா நீங்கள் அங்கே தான் குடிக்கணும். அதுதான் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
நிறைய பேர் வந்து இந்த மங்களாம்பிகைன்ற பேர் வெளியிலையும் இருக்கும், கும்பகோணம் வந்து ஊருக்குள்ளே. ஸோ நிறையா ஆட்டோவில் நம்ம எடுத்தோன்னா அங்கே தான் கொண்டு போய் விடுவாங்க. ஸோ அங்கே போகாமல் நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு உள்ளே இருக்கிற மங்களாம்பிகாவுக்கு வந்துடுங்க. சூப்பராக இருக்கும் இங்கே சாப்பாடெலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சுட சுட சாதத்தில் பருப்பு பொடி நெய் விட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம். இங்கே மங்களாம்பிகை வந்துட்டோன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாலும் காஃபி தான், லஞ்ச் சாப்பிட்டாலும் காஃபி தான், டின்னர் சாப்பிட்டாலும் காஃபி தான். காஃபி குடிக்காமல் அந்த வந்து முடியவே முடியாது எங்களோட ஃபுட்டு. ஸோ வந்து சூப்பரான ஒரு கும்பகோணம் டிகிரி காஃபி இங்கே செம்மையாக இருக்கும். குடிச்சிட்டு போயிட்டு மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஈவினிங் திருப்பி வந்துட்டு இங்கே ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு சின்ன காஃபி ஷாப் இருந்தது. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் போண்டா சமோசா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு காஃபியும் குடித்தோம். காஃபி கொஞ்சம் வந்து சுமாராக தான் இருந்தது. ஸோ அதனால் அவ்வளோ திருப்தியாக இல்லை, அதனால் அப்படியே கிளம்பியாச்சு. காஃபி கொஞ்சம் சுமாராக இருந்தது, அப்படியே குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். கும்பகோணம் வந்தாவே வந்து உங்களுக்கு மனசும் நிறைஞ்சி வயிறும் நிறைஞ்சி தான் போவோம். அந்தளவுக்கு வந்து ஃபுட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் ஈவினிங் வந்து நாங்கள் போனது வந்து சாரங்கபாணி சுவாமி கோயில். சாரங்கபாணி இங்கே வந்து பெருமாள் வந்து பள்ளிக்கொண்ட பெருமாள் சைன குளத்தில் இருப்பார். அவ்வளோ அருமையாக இருக்கும். இங்கே இருக்க எல்லா கோவிலுமே சுவாமியெல்லாம் பார்க்கும்போது அப்படியே வந்து நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவ் வைப், அதோட ஒரு புல்லரிச்சு போகுது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும். இந்த கோவிலுக்கு வந்தாவே வந்து மனசு வந்து அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்கும். இதே வைபோடு நம்ம வந்து ஊருக்கு வந்துட்டு நம்மளோட வேலைகள் எல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அவ்வளோ ஒரு வைப். உண்மையாக இந்த ஊரில் இருக்கவங்களாம் கொடுத்து வச்சவங்களாக தான் இருப்பாங்க. அவ்வளோ அருமையாக எங்கே சுற்றினாலும் ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் ஒரு கோயில் இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ சாமி நல்ல பக்கத்தில் நின்று கூட்டமே வேற இருக்காதா, நல்லா திவ்யமாக தரிசனம் பண்ணலாம். எவ்வளோ நேரம் வேணாலும் நின்று சாமியை நிதானமாக நின்று பார்த்து சாமி கும்பிட்டு நம்ம திவ்யமாக பார்த்து ரசித்து கும்பிட்டு வரலாம். அந்த அளவுக்கு இருக்கும். இங்கே இருக்க எல்லா கோவிலுமே அப்படி தான் இருக்கும். ஸோ வந்துட்டு இங்கே நான் அப்பாவும் பையனும் பேசிகிட்டு இருக்காங்க. நரேன் வந்து சின்ன வயசுலேருந்து கதை கேட்டுட்ருக்கான். எங்கே போனாலும் இந்த கோவில் பற்றின ஹிஸ்ட்ரிலாம் சொல்லிடுவார். அவனும் உட்காந்து நல்லா கேட்பான். ஸோ அங்கேருந்து வந்து அந்த சாரங்கபாணி கோயிலேருந்து நாங்கள் மறுபடியும் மங்களாம்பிகை வந்துட்டோம். ஈவினிங் வந்துட்டு நல்லா சூடாக வாழைக்காய் பஜ்ஜி போட்டாங்க. இங்கே எங்கேயுமே பார்த்திங்கன்னா வாழை இலையில் தாங்க சர்வ் பண்ணுறாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நல்லா சூப்பராக வந்து சுட சுட பஜ்ஜி காஃபிலாம் குடிச்சிட்டு ஆதி கும்பேஸ்வரர் கோவிலுக்கு வந்துட்டோம். எல்லாமே வாக்கபிள் தான். இந்த மங்களாம்பிகை ஹோட்டல் வந்து ஆதி கும்பேஸ்வரர் கோயிலுக்குள்ளே தான் இருக்குது. பக்கத்தில் வந்துட்டு இந்த சாரங்கபாணி கோயில், அது எல்லாமே கொஞ்சம் பக்கம் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து கும்பேஸ்வரருக்கு வந்தோம். இங்கே வந்து இந்த யானை பார்க்குறது வந்து யானை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். யானை பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. பக்கத்தில் போகிறதுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்குமே தவிர, ஆனால் யானையை பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும். நான் ரொம்ப நேரம் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு கோவிலில் ஏதாவது மணி சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னாவே அந்த ஃபஸ்ட்டு போய் யானையை தான் பார்த்துட்டு வருவேன். யானை பார்க்கறது சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அழகான ஒரு விலங்கு, அழகான ஒரு விலங்குனாக்கா அது வந்து யானை தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ உட்காந்து அது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். யானை பேர் வந்துட்டு மங்களம்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து நாங்கள் வந்தது மகாமகன் டேங்க். இது வந்துட்டு நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து வாக்கபிள் தான். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் பேர் வந்து பார்த்திங்கன்னா கொம்மியம் இன் ஹோம்ஸ்டேன்னு சொல்லிட்டு அது வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுவுமே இங்கே வந்து மகம் டேங்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த குளத்தை சுற்றி நிறைய தள்ளுவண்டி கடை இருக்கும். நீங்கள் வந்து நிறைய வந்து ஸ்நாக்ஸ் வந்துட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இங்கே வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பு, எப்போ வந்தாலும் இந்த சூப்பு குடிப்போம். முடக்கத்தான் சூப்பு, நல்ல வெரைட்டியாக சூப் இருக்கும். நிறைய வந்து ஃபுட்டு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும், சாப்பிட்லாம். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஈவினிங் இந்த நைட் டைமில் தான் நிறையா இருக்கும். அடுத்து இந்த முடக்கத்தான் பூரி சாப்பிட்டோம், இதுவுமே நல்லா இருந்தது. காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் இந்த டைம் நைட்டில் தான் இருக்கும். மார்னிங் வந்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. ஸோ நாங்கள் காய்கறியுமே வாங்கிட்டு வந்துடுவோம். இங்கே இருக்க காய்கறி எல்லாமே ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ எப்போ கும்பகோணம் வந்தாலும் காய்கறி வாங்கிடுவோம். முக்கியமாக அந்த குட்டி குட்டி பாவக்காய் ஒன்று இருக்கும், அது வாங்கிடுவோம். இந்த வாட்டி தான் வாங்கலை, மிஸ் ஆகிடுச்சு. ஸோ பாவக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து வந்து நாங்கள் இந்த ஜிகிர்தண்டா, நானும் நிறைய ஜிகிர்தண்டா குடித்தோம். ஹஸ்பண்ட் வந்துட்டு வேர்க்கடலை சுண்டல் சாப்பிட்டாரு. இங்கே சுண்டல் வெரைட்டி, சிறுதானிய வகைகள், புட்டுன்னு ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கும். நல்லா சாப்பிட்டுட்டு அவ்வளோதான், நைட்டு போய் ஸ்டே பண்ணியாச்சு. மார்னிங் வந்து சாட்டர்டே மார்னிங் வந்து நேராக ராமசாமி கோவில்னு சொல்லிட்டு, இது வந்து பெருமாள் தான். ராமர் வந்து சீதா, லக்ஷ்மண், ஆஞ்சநேயர் சமேதரா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. திவ்யமான ஒரு தரிசனம்.
காலையில் மார்னிங்கே எழுந்து குளித்து கிளம்பி கோயிலுக்கு வந்துட்டோம். வந்து நல்லா திவ்யமாக சாமி கும்பிட்டு அதான் அடுத்து நம்ம சென்னைக்கு கிளம்புனோம். இது வந்து சாட்டர்டே மார்னிங் ஒரு கோவில் தான் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா அதுக்கு அடுத்து நம்ம சென்னை போகிறதுக்கு டைம் ஆகிடும். சரி டிராஃபிக் எப்படி இருக்குமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அன்றைக்கி வந்து கோவில் மட்டும் இந்த ஒரு கோவில் மட்டும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ இந்த டைம் தான் நாங்கள் வந்து ரொம்ப கம்மியான கோவில் பார்த்தது. எப்போ வந்தாலுமே நிறைய பார்ப்போம். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ்டாக அந்த ஊர் எல்லாம் சுற்றி பார்த்து தெருக்கள்லாம் போயிட்டு வந்ததுன்னு கொஞ்சம் டைம் எடுத்தது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இருக்குது. கும்பகோணம் வந்திங்கன்னா அவ்வளோ நிறையா இருக்குது. இங்கே வந்து நாதன் கோவில்னு ஒரு ஊர் இருக்கும், சின்ன ஊர் தான். ஆனால் ஜெகநாதர் கோவில் வந்து குந்தவை கட்டின கோவில் இருக்குது, ரொம்ப பெரிய கோவிலுங்க. அதெல்லாம் வந்து போக முடியல. அதெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா கும்பகோணம் வந்தீங்கன்னா பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பழையாறு இருக்கும். அங்கே வந்து இடிந்து போன அந்த ஒரு அரண்மனை மாதிரி நினைக்கிறேன், அது இருக்கும். அதுவும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே வந்து ராஜராஜ சோழன் அவர்களோட சமாதி இருக்கும். நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள் வந்து இந்த கும்பகோணத்தை சுற்றி நிறையா இருக்குது. சாட்டர்டே மார்னிங் அப்படியே சென்னையை நோக்கி கிளம்பியாச்சு. இங்கே வாங்கிட்டு வந்த காய்கறிலாம் காமிக்கிறேன். தக்காளி வந்து இங்கே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. நாட்டு தக்காளி மாதிரி இருந்தது. இந்த தக்காளி ரொம்ப நல்லது. ஒரு 6 கிலோ பக்கம் வந்துட்டு நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ மற்ற நிறைய காய்கறிகள் இதெல்லாமே கொஞ்சம் வாங்கியாச்சு. நைட்டே வந்து வாங்கிட்டோம். கீரை தான் பார்த்திங்கன்னா தளன்னு அவ்வளோ அருமையாக இருந்தது. பட் ஆனால் கீரைலாம் வாங்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா நமக்கு டைம் அது வாடி போய்டும்ட்டு அது மட்டும் வாங்கலை. அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸு இதெல்லாம் தான் வாங்கினது. ஸோ அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ்னு பார்த்திங்கன்னா இந்த புடலங்காய் நம்ம ஊரில் கிடைக்கிற காய்கறி தான், இருந்தாலுமே அங்கே வந்து இருக்கிற காய்கறியோட டேஸ்ட் வந்து இங்கே நமக்கு சென்னையில் அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. இங்கே வந்து காய்கறிகளுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் என்னவோ தெரியல, அங்கே பார்த்தோன்னே எல்லாம் வாங்கணும்னு தோணுச்சு. ஸோ வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா நான் ஒரு முக்கியமான ஒரு ஐட்டம் காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் நான் வாங்கினேன் குபேரன் விளக்கு. இது வந்து சூப்பராக இருந்தது. இந்த விளக்கு வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஆக்சுவலாக வந்து நாச்சியார் கோவில் போயிருந்தப்போ இருந்தது. ஸோ அது வந்து அப்போ வந்து வாங்க முடியல. அதனால் இப்போ வந்து நான் வாங்கிட்டேன். இது கும்பேஸ்வரர் ஆதி கும்பேஸ்வரர் கோயிலில் நிறைய கடைகள் இருக்கும். நிறைய சூப்பராக இருக்குங்க. எல்லாமே எதை வாங்குறதுனே தெரியாது. நமக்கு தேவையான எல்லா ஐட்டமும் அங்கே வந்து இருக்கும். சமையல் பாத்திரங்கள்லேருந்து எல்லாமே நம்ம வந்து வாங்கலாம். இரும்பு கடாய் அதெல்லாம் வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விலாக் இதோட முடியுது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை நீங்கள் வந்து பதிவிடுங்க. தேங்க்யூ.